எத்தனையோ புத்தகங்கள் இப்படி பதிப்பகங்களே நின்று சில ஆக்கள் நண்பர்கள் வட்டம் என்று போயிட்டு ஆவணப்படுத்தப்படாமலேயே அழிஞ்சு போயிடுது. இன்றைக்கு எனக்கு அது நான் இவ்வளவு 18,000 புத்தகங்களை பார்த்து பதிவு செய்த அந்த அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். எத்தனையோ புத்தகங்களை நான் இழந்துட்டேன். படைப்பாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிலர், அதாவது இங்கே நூலகவியலாளர் என் செல்வராஜ் அவர்களுக்கு ஒரு சிலர் நூல்களை அனுப்பி வைக்கின்றார்கள். எனக்கு வந்த தொலைபேசி உரை அழைப்புகள், மின்னஞ்சல் அழைப்பு வழி இது கிட்டத்தட்ட வேறு ஒரு இதுக்கும் வர இல்லை. அவ்வளவு உணர்வு பூர்வமாக எனக்கு தெரியாதாக்கள் எல்லாம் டெலிஃபோன் எடுத்து ஐபிசியில் தான் அடிக்கிறது, என்ன நம்பர் எடுக்கிறது, வெயிட்டிங். அந்த 7 வருஷத்தில் எனக்கு அந்த புத்தகத்தின் இந்த அறிமுக உரை அது இப்போ 70 பவள விழா சிறப்பு மலர் இந்த வருஷம் வந்திருக்குது. எனக்கு உண்மையாக இதை பார்க்க அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்து. உண்மை. இதனுடைய தேவை, இதனுடைய முக்கியத்துவம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து நீங்களும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கினால் நான் நினைக்கின்றேன் ஓராண்டில் 2000 புத்தகங்களை கூட அவரால் தொகுக்க முடியும், எல்லோரும் அனுப்பி வைத்தால். உங்களோட புத்தகங்களை வெளிநாடுகளில் இருக்கிற ஒரு பிரதியை எனக்கு தபால் மூலம் அனுப்பிவிட்டால் மிக உதவியாக இருக்கும். நான் இந்த நம்பர் என்ன இதெல்லாம் தேட தேவையில்லை. இணையதள வசதி உள்ளவர்கள் இணையதளத்துக்கு போய் நூல்தேட்டம்.com அடிச்சிங்கன்னா எனக்கு ஒரு வெப்சைட்டே இருக்கிறது. தமிழ் உறவுகளே, இனிய வணக்கம். இப்பொழுது நாங்கள் நூலகவியலாளர் என் செல்வராஜா அவர்களுடைய இல்லத்தில் என்று சொன்னாலும் கூட அவருடைய நூல்களோடு அவர் வாழுகின்ற இடத்தில் அவரை சந்திக்கின்றோம். அவரை சுற்றி நூல்களே காட்சியளிக்கின்றன. நூலகவியலாளர் என்று சொல்கின்ற அளவுக்கு அவர் தன்னுடைய பணிக்காலத்தை மிக நீண்ட காலம் அந்த துறையிலேயே அவர் உழைத்து வந்திருக்கின்றார். இப்பொழுதும் உழைத்து கொண்டிருக்கின்றார். எப்பொழுது பேசினாலும் நூல்கள் பற்றியே பேசிக்கொண்டிருக்கின்ற அவரை அவரது இல்லத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த சூழலுக்குள் சந்திக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது. அந்த விருப்பம் இப்பொழுதுதான் நிறைவேற்றப்படுகின்றது. வணக்கம் நூலகவியலாளர் என் செல்வராஜா அவர்களே. வணக்கம் எஸ்கே ராஜன் அவர்களே. தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கின்றோம், ஒளியூடகம் வழியாக பேசியிருக்கின்றோம். ஆனால் இன்றுதான் நீங்கள் பணியாற்றுகின்ற உங்களுடைய சூழலுக்குள் வந்திருந்து நாங்கள் பேசுகின்றோம். உங்களுடைய ராட்சியத்துக்குள் இல்லை, பார்க்கின்ற பொழுது உண்மையில் அந்த சூழலுக்குள் இருப்பது, அந்த சூழலுக்குள் இருந்து பேசுவது என்பது அது ஒரு வித்தியாசமான உணர்வை தருகின்றது. இதற்குள் இருக்கின்ற பொழுது நூல்கள் பற்றி மட்டும்தான் சிந்திக்கவே வைக்கின்றது. எங்கு திரும்பினாலும் அந்த அவருடைய புத்தகம் இருக்கிறது, இவருடைய புத்தகம் இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்ததா என்ற கேள்விகளைத்தான் இதுவரை நான் உங்களிடம் கேட்டுக்கொண்டிருந்தேன். என்னுடைய கரங்களிலும் சிலர் நூல்களை ஒப்படைக்கின்றார்கள். ஏனென்றால் உங்களுக்கு உதவ வேண்டும் என்பதால் நான் செல்கின்ற இடமெல்லாம் படைப்பாளிகளை பார்க்கின்ற பொழுது, நூல்கள் வெளியீட்டு விழாக்கள் நடைபெறுகின்ற பொழுது அங்கெல்லாம் நான் சொல்வது, உங்களின் ஒரு நூலை இவருக்கு அனுப்பி வையுங்கள். அவர் இன்னென்ன வேலைகள் செய்கின்றார், முகநூலில் பதிகின்றார் முதலாவது. அடுத்தது அவருடைய நூல் தேட்டம், இப்பொழுது 18வது நூல் தேட்டம் தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நூல் தேட்டத்திலும் 1000 படைப்பாளர்களுடைய விவரங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. 1000 நூல்கள் அந்த புத்தகத்தில் இருக்கிறது. இதெல்லாம் சொன்னதன் பின்னர் அவர்கள் தங்களுக்கு ஒரு நூலை என்னிடத்தில் ஒப்படைப்பார்கள். அப்படி ஒப்படைத்த சில நூல்களை எடுத்து வந்திருக்கின்றேன். அதனை இன்று நேரடியாக தங்களிடம் வழங்கப் போகின்றேன். நன்றி. அதுக்கு முதல் உங்களுக்கு பின்னால் அப்படியே அந்த நூல் தேட்டம் தொகுதிகள் இருக்கின்றன. 2 தொகுதியை எடுத்து கையில் வைத்து கொண்டால் இறுதியாக வந்தது 17வது தொகுதி. இது 16வது தொகுதி. ஈழத்து தமிழ் படைப்பாளிகளின் பாருங்கள், இதுவரை 17,000 தொகுப்பு நூல்களை பற்றின தகவல்கள் குறிப்புரையுடன் இந்த இடம்பெறும். இதற்குத்தான் ராஜன் கொண்டு வரும் நூல்கள் இதில் தான் படிப்படியாக சேர்க்கப்பட்டு வருகின்றன. ஒரு நூலை தயாரிப்பது, அந்த நூலுக்கான பணிகளை
ஆற்றுவது என்பது இலகுவானது அல்ல. நாங்கள் ஒரு புத்தகமாக பார்க்கின்ற பொழுது, நாங்கள் அதை கையில் எடுக்கின்ற பொழுது எங்களுக்கு இலகுவாக இருக்கும். அதனுடைய வேலைகள் சம்பந்தமாக கேட்கின்ற பொழுது உண்மையில் ஒரு தொகுதியை இவர் தயாரிப்பதற்கு நான் நினைக்கின்றேன் 1 வருடத்துக்கு மேல் உங்களுக்கு தேவைப்படும் இல்லையா? தயாரித்து அது நூலுருவத்தில் கொண்டு வரும் வரைக்கும் எனக்கு 1.5 வருடங்கள் தேவைப்படும். 2002ஆம் ஆண்டு தொடங்கின வேலை திட்டம் 17வது தொகுதி 2024இல் முடிவடைந்திருக்கின்றது என்னும்போது கணக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட சராசரியாக 1.5 வருடங்கள் ஒரு நூலுக்கு நான் எடுக்கிறேன். இதுதான் முதலாவது இதுதான் முதலாவது நூல் திட்டம். இது என்னிடத்திலும் இருக்கின்றது. உங்களில் பலர் இதனை பார்க்கின்ற நீங்கள் வைத்திருந்தால் இந்த நூல் தேட்டத்திற்குள் 1000 படைப்பாளிகளின் நூல் விவரங்கள் இருக்கின்றன. சில வேளைகளில் நீங்கள் நினைக்காதவர்களுடைய நூல்களை கூட இந்த விவரங்களாக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது இரண்டாவது தொகுதி. பிறகு நூல் திட்டம். இது வந்து ஆங்கில நூல்களுக்கான ஒரு தொகுதியை இதே மாதிரி செய்திருந்தேன். அந்த நூல் தேட்டம் என்ற பெயரிலேயே ஈழத்து தமிழ் படைப்பாளிகளால் எடுத்தப்பட்ட தொகுதி. தமிழ் நூல் தேட்டம் செய்யும் அதே வேளையில் இதையும் செய்வதென்பது தனி ஒருவனால் சரியான கஷ்டமான காரியமாக இருந்ததால் முதலாவது தொகுதியோடு இது நிற்கின்றது. ஆண்டவன் கிருபை இருந்தால் மீண்டும் ஒரு தொகுதியை நான் கொண்டு வரலாம். அதுக்கு 16வது தொகுதி. இதுவும் அழகாக இருக்கிறது. இங்கே மலேசியா சிங்கப்பூர் என்று கூட ஒரு நூல் திட்டத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். இது வந்து மலேசிய இந்திய ஆய்வியல் துறையும் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் என்று மலேசியாவின் மிக பிரபலமான ஒரு அமைப்பு. அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க மலேசிய சிங்கப்பூர் நூல் திட்டம் என்றொன்றை தயாரித்திருந்தேன். அதில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்றால் இந்த நூலை சிங்கப்பூர் தேசிய நூலகம் தான் வெளியிட்டு வைத்தது. அங்கு துரதிர்ஷ்டவசமாக எனது நூல் திட்டம் தொகுதியில் எந்த அரச நிறுவனமோ பல்கலைக்கழகமோ வெளியிட்டு வைப்பதில்லை, தனியாரும் வெளியிட்டு வைப்பதில்லை. நீங்கள் இந்த நூலையே அடுத்து இப்படி துடைத்தீர்கள், பார்த்தீர்களா? சில இடங்களில் நூலை எடுத்து துடைத்தால் கையில் தூசி வரும். இங்கு இல்லை, இதுக்கு அது வாய்ப்பே இல்லை. அப்படி என்றால் எவ்வளவு கவனமாக இதனை பராமரித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நூல்களை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அந்த நூல்களை பராமரிக்க வேண்டியதும் எங்களுடைய பொறுப்பு. ஆகவே நூலகவியலாளர் என் செல்வராஜா அவர்கள் அதனையும் உங்களுக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் பல படைப்பாளிகளோடு நான் பேசுகின்ற பொழுது அவர்கள் எடுத்து வருகின்ற நூலை தொடும் பொழுது தெரியும். அவர்களே சொல்வார்கள், அது அங்கே இருந்தது, அதுக்குள்ள ஒரே தூசி, என்ன செய்கிறது, கஷ்டப்படுவார்கள். ஆனால் நூல்களை நாங்கள் பத்திரமாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்கு நூலகவியலாளர் என் செல்வராஜா அவர்கள் உதாரணமாக இருக்கின்றார். இனி நான் எடுத்து வந்த நூல்கள் என்னிடம் படைப்பாளர்கள் நரக் என்றொரு நூல். இது லக்குனா சுஜய் அவர்கள் எழுதியிருக்கின்றார். இது பரிஸ் மாநகரத்திலே நடைபெற்ற புங்குடுதீவு மக்கள் ஒன்றியத்தினுடைய விழா, தென்னங்கீற்று விழா நடைபெற்றது. அந்த விழாவில் வைத்து இந்த நூலை ஒப்படைத்தார்கள். இதில் எழுதியிருக்கிறார் நூலகவியலாளர் என் செல்வராஜா அவர்களுக்கு. பகீரதன் என்பவர் இதை உங்களிடம் கொடுத்திருக்கிறார். எனக்கு நன்றி பகீரதனுக்கும் லக்குனா சுஜய் அவர்களுக்கும். இதை நான் 18வது தொகுதியில் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும். அதுடன் முகநூலில் இதை பற்றின தகவல், படத்துடன் கூடிய தகவல் ஒன்றை போடக்கூடியதாக இருக்கும். அடுத்து மந்தாகினி குமரேஷ், இது இவருடைய வெளியீட்டு விழாக்கள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், முகநூலில் பார்த்திருப்பீர்கள். கனடாவில் நடைபெற்றது. இவரை எனக்கு அறிந்திருக்கின்றேன். இவர் முன்னர் தீபா குமரேஷ் என்ற பெயரில் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். சரி, இவரை பற்றி தெரியும். இவரது நூல்களும் நான் முகநூல் வழியாக கண்டிருக்கின்றேன். புரிதல். அடுத்ததாக இறை தேடும் பறவைகள். அடுத்து வள்ளியும் ஜாஸ்மினும் வள்ளியும் அவரது மகளும் சேர்ந்து வெளியிட்ட புத்தகம். அடுத்து மிட் நைட் ஸ்டால் ஆங்கிலத்தில் 4 நூல். இந்த 4 நூல்களையும் என்னிடம் ஒப்படைத்தவர்
நாங்கள் பேபி என்றுதான் அவரை அன்போடு அழைப்போம். பாக்கியநாதன் அவர்கள், பேபி அவர்கள் இந்த நூல்களை தங்களிடம் ஒப்படைக்குமாறு என்னிடம் வழங்கியிருந்தார் பாரிஸ் நகரத்தில் இருந்து. ஓகே, நன்றி மந்தாகினி குமரேஷ். இதையும் நான் நூல் தேட்டம் 18வது தொகுதியில் பதிவு செய்வேன். அதே நேரத்தில் முகநூலிலும் நீங்கள் பார்வையிடலாம். முகநூலில் தயவு செய்து முகநூல் நூல் தேட்டம் என்று அடித்தால் அந்த முகநூல் பக்கம் வரும். அந்த பக்கத்துக்கு தயவு செய்து புத்தகங்களை அதில் ஏராளமான புத்தகங்கள், புதிய நூல்கள் அப்லோட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதை உங்களுடைய நூல்களை நீங்கள் பார்க்கும் பொழுது தயவு செய்து அதில் ஒரு விருப்புக்குறியையும் போட்டு ஏதாவது குறிப்பொண்டு போட்டு விட்டீர்களானால் எனக்கு நீங்கள் பார்த்தீர்கள், உங்கள் கண்களை அது எட்டி இருக்கிறது என்று எனக்கு திருப்திகரமாக இருக்கும். ஏராளமான ஆட்கள் முகநூலில் அந்த ஃபேஸ்புக் முகநூல் நூல் தேட்டம் பதிவுகளை பார்வையிட 2 வருஷமாக நான் அதை செய்து கொண்டு வரேன். மிகுந்த சிரமத்தின் மத்தியில் தான் அதை எடுத்து அப்லோட் பண்ணி எங்களோட நேரத்தை மினக்கிட்டு. ஆனால் அதை பார்த்தீங்களா 2 அல்லது 3 மிஞ்சி போனால் ஒரு 10 பேர் தான் அதுக்கு விருப்பு குறி தெரிவித்திருப்பாங்க. 10 பேர் தான் இதை பார்த்தார்களா என்று சலிப்பு வரும். ஆனால் நான் ஏதாவது கூட்டங்களில் போய் கதைக்கும் பொழுது அந்த முகநூல் பதிவை விருப்புடன் பார்த்து அதிலிருந்து தகவல் எடுத்தோம்னு சொல்லி பல தகவல்களை அவர் தருகிறார். அப்படின்னா ஏன் நீங்கள் ஒரு குறிப்பாவது போட்டிருந்தால் எனக்கு தெரியும் அந்த ஆக்கள் கூட வாசிக்கணும் என்று. தயவுசெய்து அதை கணக்கில் எடுத்து அந்த நூல் தேட்டம் பதிவுக்கு போய் பார்க்கும் பொழுது அதில் ஒரு விருப்புக்குறி ஒன்றையும் போட்டுவிட்டு செல்லுங்கள். பேசாமல் கடந்து போவதால் எனக்குத்தான் மன உளைச்சலாக இருக்கும். ஏனென்றால் இவ்வளவு செய்தும் ஒருத்தரும் பார்க்கிடம் இல்லையே என்று. அடுத்ததாக உங்களுக்கு மிக நன்கு தெரிந்தவர் ஈழத்து படைப்பாளி, கவிஞர் வி.டி. இளங்கோவன் அவர்களுடைய ஈழத்து இலக்கிய சிப்பிகள். இவருடைய அண்மை காலம் இவர் ஒரு பெரிய தொகுதி ஒன்று வெளியிட்டு அதையும் தரப்போம். அவருடைய இளங்கோவன் படைப்புகள் பாருங்கள், இந்த பெரிய புத்தகம். இது 2ஐயும் அவர் ஒப்படைத்திருந்தார். நூலகவியலாளரிடம் நீங்கள் வழங்கிக் கொள்ளுங்கள் என்று. இது எங்கள் ஞானம் பதிப்பகம் வெளியிட்டு வைத்திருக்கிறார்கள். நல்லது. இந்த புத்தகத்தின் ஏற்கனவே நான் இந்த புத்தகம் இளங்கோவனர்களிடமிருந்து நீங்கள் வந்து அவருடைய சாம்பிள் காப்பி அதனையே கொண்டு வந்து உங்களிடம் தந்து விட்டேன். இதுதான் அவருடைய அந்த இதனுடைய பெயரும் கூட மாற்றம் அடைந்திருக்கிற இளங்கோவன் படைப்புகள். இது பிரச்சனை இல்லை. இது அந்த புத்தகத்தின் பதிவும் 18ஆம் தொகுதியில் தான் போட இருக்கிறேன். அப்போ அது முடியாதபடியாக நான் அந்த பதிவுக்காக இதை ரீப்ளேஸ் பண்ணி விடலாம், பிரதியீடு செய்து விடலாம். நன்றி. அடுத்து ஈழம் ரஞ்சன் அவர்கள் என் கரங்களில் ஒப்படைத்த ஒரு நூல் இங்கே லண்டனிலிருந்து கந்தசாமி பிரதீபன் அவர்கள் எழுதிய தன்னுரிமையும் தனி அரசும். தன்னுரிமையும் தனி அரசும். இதுவும் இதற்கும் நன்றி. ஆனால் இதையும் நான் இணைய முகநூலில் பதிவு செய்து விட்டேன். இது ஈழம் ரஞ்சன் அவர்கள் கொண்டு தந்தவர். அதே நேரத்தில் இந்த நூலையும் 18ஆவது தொகுதியில் சேர்ப்பித்து நிரந்தரமான ஒரு ஆவண பதிவாக மாற்றவிட முடியும். நன்றி. அடுத்து இது வெள்ளி விழா நடைபெற்ற விளையாட்டு விழா வெள்ளி விழா நடைபெற்றது பாரிஸ் நகரத்திலே. தமிழர் புனர்வாழ்வு கழகம் இதனை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றது. அவர்கள் வெளியிட்ட மலர் இது 25வது வெள்ளி விழா மலர். அதனையும் தங்கள் கரங்களில் ஒப்படைக்கின்றேன். நன்றி. அடுத்து காரை கவி கந்தையா பத்மநாதன் அவர்கள் சீத்துவ கேடு. இதை பற்றி நிறைய நான் முகநூலில் பார்த்திருக்கின்றேன். அந்த மிக அழகாக செய்யப்பட்டிருக்கிறது. என்னுடைய நண்பர் வர்த்தக பிரமுகர் ஸ்ரீபாஸ்கரன் அவர்கள் இலங்கை சென்றிருந்தார். அவரிடத்தில் நான் வேண்டுகோள் விடுத்தேன், நீங்கள் ஒரு முறை காரை கவி அவர்கள் இல்லம் சென்று அவரிடத்தில் இந்த நூல் ஒன்றை பெற்றுத் தருவீர்களா என்று கேட்டிருந்தேன். அவர் அங்கு சென்று தனக்கும் ஒரு நூலை வாங்கி கொண்டு உங்களுக்காக அவர் வழங்கிய இந்த நூல், எனக்கும் ஒரு நூலை அவர் பெற்று வந்தார். ஆகவே நூல் இந்த சீத்துவ கேடு என்பது கொழும்பிலிருந்து பாரிஸ் வந்து பாரிஸில் இருந்து இப்பொழுது லண்டனுக்கு வந்து லண்டனிலிருந்து லூட்டனுக்கு வந்திருக்கிறது. நன்றி. திரு கந்தையா காரைக்கவி கந்தையா பத்மானந்தன்
அவர்கள் ஏற்கனவே 10 நூல்கள் எழுதியிருந்தார் தொடர்ச்சியாக ஒரே தடவையில். அந்த 10 நூல்களும் அவர் தமிழ்ச்சங்கத்துக்கூடாக, கொழும்பு தமிழ்ச்சங்கத்துக்கூடாக என்னிடம் சேர்ப்பித்திருந்தார். அதிலிருந்து அவருடன் தொடர்பில் இருந்தேன். ஒவ்வொரு முறையும் இலங்கை போகும்போது இவரை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு தான் இருக்கிறது. ஆனால் இலங்கைக்கு போனோன்னே அங்கே எனக்கு கிடைக்கிற என்னோட சந்திக்கிறவர்கள் எல்லாம் திசை மாறி போயிடும். இந்த பயண அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் மாறிடும். இந்த முறையும் போய் அங்கே இருந்த தமிழ்ச்சங்கத்தில் தான் தங்கி இருக்கிறேன் நான் பெரும்பாலும் போனபோது. இந்த முறை தமிழ்ச்சங்கத்தில் தங்கி இருந்து வெளிக்கிட்ட அண்டைக்கு அவர் அங்கே போய் என்ன சந்திக்க வேணுமென்று கேட்டிருக்கு. நான் அதனை உங்களுக்கு கூற இருந்தேன், நீங்களே கூறுகின்றீர்கள். நான் இதனை சொல்கின்ற பொழுது நூலகவியலாளர் அவர்களுக்கும் ஒரு நூலை அனுப்பி வையுங்கள் என்று அவரிடத்தில் நான் கேட்ட பொழுது, நான் அவரை சந்தித்து கொடுக்கின்றேன், அவர் இங்கே தமிழ்ச்சங்கத்தில் தான் நிற்கின்றார் என்று அவர் என்னிடம் சொன்னார். நான் சொன்னேன், இப்பொழுது அவர் லண்டன் வந்து விட்டார். அதற்கு பின்னர் தான் இந்த நூலை அவர் உங்களிடம் ஒப்படைக்கிறார். பிறகு முகநூலிலும் அவர் இந்த இதை போட்டு நான் ஒரு குறிப்பொண்டு போட்ட இடத்தில் சொன்னேன், உங்களுக்கான புத்தகத்தை கொடுத்திருக்கிறேன் வந்து. அடுத்த முறை போனால் நிச்சயமாக அவரை தமிழ்ச்சங்கத்தில் சந்தியுங்கள், பேசுங்கள். தமிழ்ச்சங்கம் கொழும்புக்கு போனால் அங்கே சந்திப்பு இடம். ஆனால் அந்த சில நேரங்களில் நான் அந்த தனிப்பட்ட முறையில் எங்களை ஆக்களை நான் சந்திக்கிட்ட இருந்தால் இரவேல பின்னேரங்களில் போய் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிட்டுறது. அது ரிஸ்கி பிஸ்னஸ். சில வேளை அந்த நேரம் யாரும் வந்து என்ன கூட்டி கொண்டு போயிடுவோம் வேறு. அந்த இங்கே லிவர்பூல் நகரத்தில் நடைபெற்ற ஒரு பாடசாலையினுடைய 10வது ஆண்டு விழா. அந்த 10வது ஆண்டு விழாவை முன்னிட்டு வெளியிட்ட மலர். இந்த மலரில் என்னை கவர்ந்த விடயங்கள், அந்த பாடசாலையில் படிக்கின்ற மாணவர்கள் தங்கள் கையெழுத்தில் இங்கே பதிவிட்டிருக்கின்றார்கள். அவர்கள் வரைந்த ஓவியங்கள் இங்கே பதிவாகி இருக்கின்றன. சாதாரணமாக மலர்கள் என்கின்ற பொழுது அந்த மலர்களில் பிரமுகர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்வார்கள். எங்கெங்கோ இருந்தெல்லாம் விடயங்கள் அங்கே பதிவாகும். ஆனால் இங்கே அந்த பாடசாலையில் படிக்கின்ற குழந்தைகளின் கையெழுத்து பதிவாகி இருக்கிறது. இதனை பார்த்ததுமே அதனை தங்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று எண்ணி அவர்களிடத்தில் இருந்து ஒரு மலரை பெற்று வந்தேன். அவர்களுக்கு தெரியுமா? தெரியும். என்னையோ என்ன நான் பதிவு செய்கிறது. ஆமாம், அவரிடம் கூறினேன், நூலகவியலாளர் செல்வராஜ் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று. நீங்களுமே அதனைத்தான் பார்க்கின்றீர்கள். இது ஒரு நல்ல ஒரு ஆவணமாக பேணப்படும். அந்த பாடசாலை என்ற முன்னேற்ற அறிக்கை, மாணவர்கள முன்னேற்ற அறிக்கை மாதிரி இது அந்த பாடசாலை முன்னேற்ற அறிக்கை. உண்மை. இதில் இந்த 10வது ஆண்டு விழா நடைபெற்ற வேளையை நானும் அங்கே சென்றிருந்தேன். அந்த விழாவை பார்க்கின்ற பொழுது மிக மிக மகிழ்ச்சியாக இருந்தது. விழா தொடங்கிய நேரத்திலிருந்து நிறைவு பெறும் வரை மக்கள் அந்த மண்டபத்தில் நிறைந்திருந்தார்கள். அடுத்த முறை இப்படி இந்த பாடசாலை என்ற ஆண்டு விழாவுக்கு போய்க்க எனக்கு அறிவிங்கோ, நானும் வாரன் அங்கே போய் சந்திப்பேன்டா. இப்படி எனக்கு இதில் ஒரு குறிப்பொண்டு சொல்ல வேண்டி இருக்கேன்டா. லிவர்பூல் நாங்கள் பெரும்பாலும் இங்கிலாந்துண்டோன்னு நாங்கள் லண்டனை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறது. இலங்கையில் கூட நாங்கள் கதை கேட்க எல்லாம் லண்டனோட தொடர்பான இது. ஈவன் பர்மிங்ஹாமில் நடக்கிற ஒரு தமிழ் விழாவை கூட பெரிதுபடுத்துகிறதோ இதில் காணப்படுற இல்லைன்ற எல்லாருக்கும் அந்த லண்டனை ஃபோக்கஸ் பண்ணதுனால லண்டனில் நடந்தால் தான் செய்தி என்ற மாதிரி. இந்த விழாவுக்கு எங்களுடைய முதல் மரியாதைக்குரிய மூத்த ஒளிபரப்பாளர் BH அப்துல் ஹமீத் அவர்களைத்தான் பிரதம விருந்தினராக அழைத்திருந்தார். நான் என்ன சொல்ல வரேன்னா, தாயகத்தில் இதை பற்றின தகவல்கள் போய் சேர்ற நூல் தேட்டம் வழியாக போகும், இந்த பதிவு வழியாக போகும், இந்த முகநூல் வழியாக தாயத்தில் கண்டிப்பாக நிறைய பாப்பினம். ஆனால் என்னென்றால் எனக்கு நான் இந்த லூட்டனில் இருக்கிறதால நான் கூட அனுபவிச்ச இது என்றால் லண்டனுக்குள்ள இருக்கிற அளவு செறிவான தமிழ் பாடசாலைகளோ தமிழ் இதுகளோ இங்கே இல்லை. இருக்கிறதும் ஒரு சின்ன வட்டத்துக்குத்தான் இயங்குது. இப்போ இங்கே லூட்டன்லேயும் ஒரு தமிழ் பாடசாலை இயங்குது. ஆனால் அவர்களுக்கு நான் இங்கே லூட்டனில் இருக்கிறது தெரியுமோ தெரியல என்றால் இன்று வரைக்கும் எங்களுக்கு இடையில் அவற்ற முகவரியோ இது ஒன்றுமே எனக்கு தெரியாது. ஆனால் இடைக்கிட கேள்விப்படுறான் லூட்டனில் ஒரு தமிழ் பாடசாலை இருக்குது என்றது. ஆனால் இதே மாதிரி நிலைமையில தான் தொடர்பாடல்கள் இருக்குது. ஆனால் உண்மையாக அவர்கள் இப்போ லூட்டனில் கூட நிறைய வேலையில் செய்து கொண்டு வருகிறார்கள் என்று வரக்கூடும். நான் அறியாதபடியே சொல்ல. இப்போ லிவர்பூலை பார்த்து லிவர்பூலில் ஒரு தமிழ் கல்விக்கூடம் இருக்கிறது நான் இந்த மலரப்பாக்கைக்கு தான் எனக்கே தெரியுது.
அது என்னுடைய குறைபாடாக இருக்கலாம், அது பொதுவாக எல்லாருடைய குறைபாடும் தான். என்றால் தொலை தூரத்தில் இருக்கிற அமைப்புகள செய்திகள் வர்றதுக்கு சரியான இப்படியான மலர்களுக்களால், அதுவும் அந்த மலர் லிவர்பூலுக்கு மட்டும் இருக்காமல் வெளி மாவட்டத்துக்கு இலங்கைக்கு பரவலாக அந்த மலர் பற்றின தகவல் வைக்க அதுக்களால் இந்த பாடசாலைகள இப்போ பொதுவாக இந்த லிவர்பூல் தமிழ் கல்வி கூடத்தின் இருப்பு அதன் வரலாறும் அங்கே மறைமுகமாக பதியப்பட்டு கொண்டு வரும். இதுதான் தேவை எங்களுக்கு. இப்படியான மலர்கள் முக்கியம். அதுக்காக பெரிய எடுப்பில் விளம்பரங்கள் அதுகள் எல்லாம் போட்டு செய்கிறத விட ஒரு சாதாரண நல்லா இருக்குது. அடுத்து இது லண்டனில் நண்பர் நவாஸ் அவர்கள் என்னிடம் ஒப்படைத்த 2 முக்கியமான நூல்கள். இது தங்களிடம் இருக்க வேண்டியது அவசியம். நான் அவரிடமும் எடுத்து கூறினேன். அவரிடம் அப்பொழுது 2 பிரதிகள் தான் இருந்தன. அந்த பிரதியை என்னிடம் கொடுத்தார். இனி நான் அவரிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், இது உங்களுக்கு மிக முக்கியமானவை. லக்மன் ஹாரிசன், டையிங் வைல் முஸ்லிம் இன் மாஸ்க்ட் ஸ்ரீலங்கா. இது ஒரு முக்கியமான புத்தகம். இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த கோவிட் நேரத்தில் காலகட்டத்தில் அடக்கம் செய்யப்பட வேண்டிய ஜனாசாக்களை எரிக்கிறார். அது இப்பவும் இன்றைக்கும் செய்தியில அது நான் கேட்டேன். அவங்க இது அடுத்தது, இதுவும் நவாஸ் அவர்களையே கொடுத்தார். இன் சர்ச் ஆஃப் அவர் ரூட்ஸ். இது உண்மையா எங்களோட இந்த செகண்ட் ஜென்ரேஷனுக்கு எங்களோட இஸ்லாமிய முஸ்லீம் ஐடென்டிட்டியை சொல்லப்படுற இதே மாதிரி ஒரு இலங்கையிலேயும் இப்போ அண்மை காலத்தில் ஒரு முஸ்லீம்களின் வரலாறு பற்றி ஒரு பெரிய நூல் ஒன்று வந்திருக்குது. இது ஆங்கிலத்தில் வந்திருக்குது. அது ஒரு கட்டுரை எழுந்த தொகுப்பாக வந்தது. இது நல்லது. இதை நான் இந்த ஆவண காப்பகத்தில் நான் இதை சேர்ப்பிச்சு பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு பாதுகாத்து கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு எங்கள்கிட்ட இருக்குது. அடுத்து இந்த சிலர் நூல்களாகவே தருவார்கள், சிலர் என்வெலப்பிலிட்டு தருவார்கள். இது பாருங்கள், நூலகவியலாளர் என் செல்வராஜா, நூல் தேட்டம் லண்டன் என்று இந்த எழுத்து வி.டி. இளங்கோவன் அவர்களுடையது. ஆனால் இதற்குள் இருக்கின்ற நூல்கள் அவருடைய துணைவியாரின் நூல்கள். நான் நினைக்கின்றேன், அங்கே வீட்டிலேயே பிரச்சனை நடந்திருக்கலாம். நீர் உம்முடைய புத்தகங்களை கொடுத்து அனுப்புகிறீர், என்னுடைய புத்தகங்கள் அங்கு எதுவும் அனுப்பப்படவில்லையே என்று கேட்டிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அது என்னுடைய தவறுதான். இந்த என்வெலப்போடு இருந்தபடியால் நான் அதனை ஒரு பக்கத்தில் வைத்து விட்டேன். புத்தகங்களாக இருந்தால் ஆமாம், நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன. இப்போ சண்டை பிடிக்க போயினோம். நிச்சயமாக 2023 கொரோனாவின் தடங்களில் சிறுவர் இலக்கிய நுட்பங்கள், சிறுவர் தமிழ் அமுதம் அங்கேயும் காட்டுவோம். இது பத்மா இளங்கோவன் அவர்கள் எழுதியிருக்கின்ற நூல். இதுவும் அவரை எழுதியிருக்கின்றார் சிறுவர்களுக்காக. அடுத்தும் சிறுவர்களுக்காக இங்கால அவருடைய பல நூல்கள் முன்னரும் எழுதியிருக்கிறார், பல நூல்கள். ஆமாம், 9 நூல்கள் வந்திருக்குது. பார்த்தீர்களா? அப்போ இந்த நூல்கள் எல்லாம் உங்களிடம் வந்து சேரவில்லையா? சிலது வந்து சேர்ந்திருக்கு நினைக்கிறேன். இந்த வி.டி. இளங்கோவன் அவர்கள் உங்களிடத்தில் மழலை பாடல்கள், அது பழைய நூல் நினைக்கிறேன். சிலதுகள் எனக்கு அந்த புத்தகத்தை பார்த்து கண்ணதாசன் நூல் பார்த்து, குற்றவாளி கூண்டில் கவிஞர் கண்ணதாசன் என்று இளங்கோவன் அவர்கள் ஒரு பிரான்ஸில் ஆரம்ப காலத்தில் ஒரு சின்ன வீட்டிலே ஃபோட்டோ காப்பி பண்ணின மாதிரி ஒரு நூல் ஒன்று வெளியிட்டுருவார் நினைக்கிறேன். அப்படியான ஒரு நூல் ஒன்று எனக்கு கிடைச்ச ஞாபகம். இப்படி அந்த பிரிண்ட் பண்ணின இதில் வந்ததான் ஞாபகம். சரி, நிச்சயமாக இதனை அவர் பார்த்து அதில் என்னென்ன இல்லையோ அதனை உங்களிடம் சேர்ப்பிப்பார் என்று நம்புகின்றோம். சில பேர் பதிஞ்சிருப்பாங்க. தாமதமானாலும் அது நூலகவியலாளரிடம் நன்றி இளங்கோவன். இந்த நூலில் 3ஐயும் பற்றி நான் முகநூலில் மட்டுமல்லாமல் முடிந்தால் வீரேசரியிலும் எனது குளத்தில் இதை பற்றி நான் குறிப்பிட முயற்சி செய்கின்றேன். நன்றி. அடுத்து கவிஞர் ஈழபாரதி அவர்களுடைய 2 நூல்கள் 2 வாரங்களுக்கு முன்னர் பாரிஸ் நகரத்தில் நடைபெற்ற பாரிஸ் தமிழ் நூல்கள் கண்காட்சி, அந்த கண்காட்சியில் வைத்து அவர் ஒப்படைத்தார். இதனை தங்களிடம் ஒப்படைக்குமாறு.
நன்றி ஈழபாரதி. திரு இளபாரதியா. அடுத்ததாக பாரிஸ் நகரத்திலே வாழ்ந்து வருகின்ற குணரட்னம் அவர்கள், குகன் என்று நாங்கள் அவரை அழைப்போம். அவருடைய தாயாரின் மறைவை அது நினைவுபடுத்தும் வகையிலே அவர்கள் வெளியிட்ட திருவாசகம். எல்லாரும் சாதாரணமாக நினைவஞ்சலி மலர்களை இது அந்த கல்வெட்டு பாரம்பரியத்திலிருந்து வந்தது. முந்தி கல்வெட்டுகள் என்று ஒரு இது வர்றது. இப்போ பிறகு இதுக்கு நாங்கள் நினைவு கூற வேண்டியது மயிலங்கூடலூர் பி நடராஜன் ஐயா அவர்கள். அவற்ற காலத்தில் தான் அந்த கல்வெட்டு ஒரு புத்தகம் வெளியிடுறதுக்கு சரியான கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது இலங்கையில், குறிப்பாக யாழ்ப்பாணத்தில். அப்போ அந்த புத்தகம் வெளியிட விருப்பமாக எழுதி வச்சிருக்கிற ஆக்கள புத்தகங்களை எடுத்து கல்வெட்டு செய்ய வழிக்கிற ஒரு ஆள் இறந்தால் அந்த 31க்கு அந்த கல்வெட்டு செய்ய வழி கிடைக்க இவர் அந்த வீட்டுக்கு போய் நீங்கள் கல்வெட்டு செய்தாமல் அதில் அந்த தேவாரங்களை மட்டும் அதேண்டா 31ஆம் ஆண்டைக்கு பாடுறது அந்த தேவாரங்களை அதை செய்துட்டு இந்த புத்தகத்தையும் செய்து கொடுங்கோ, கனகாலத்துக்கு நின்று பிடிக்கும், கன பேர் பார்ப்போம் என்றால் பொதுவாக கல்வெட்டுண்டவையில் அச்சடிக்கிறது அன்றைக்கு வெந்தாக்களுக்கு கொடுத்துட்டு அதோடு அது ஒரு பாரம்பரியம் மாதிரி ஒரு மரபு மாதிரி போயிடும். அது சில வேளை அந்திரட்டி முடிஞ்சு போய்க்க அங்கே நிறைய கிடந்து அப்படி தூக்கி எறுத்து எறிகிற சூழ்நிலையிலும் வீடுகளில் இருந்திருக்குது. ஏண்டா தேவாரம் தானே கண்டுட்டு போட்டுட்டு போகிறது. இப்படியான நூல்களை பெருமதி மிக்க இப்போ திருவாசகம் போன்ற பல சிறுகதை தொகுப்பு கூட வந்திருக்குது நினைவு மலர்களாக. இப்போ இது ஒரு நல்ல ஒரு முயற்சி. எதிர்காலத்தில் இப்போ எழுத்து இப்போ இவர்கள் போட ஆக்கள் இப்போ இதை ஒரு சிறுகதை தொகுப்புண்டு கூட இப்படியான ஒரு இதோடு வச்சா அந்த சிறுகதை தொகுப்பு வாழும் வரைக்கும் இந்த நினைவு மலரும் வாழ்ந்து கொண்டு இருக்கும். அது 2 கலந்து இருக்கும். ஒரு நல்ல ஒரு யுக்தியாக செய்யலாம் எதிர்காலத்தில். பாரிஸ் நகரத்தில் ஒரு புகழ்பெற்ற அச்சகத்திற்கு சென்றேன். அந்த அச்சகத்தில் பார்த்ததும் தங்களோடு தொடர்பு கொண்டு கேட்டேன், இந்த மலர் தங்களிடம் இருக்கிறதா என்று. நீங்கள் இல்லை, எடுத்து வாருங்கள் என்றீர்கள். எடுத்து வந்திருக்கின்றேன். நன்றி. வாழ்வு தந்த மகாஜனா, இது மகாஜனா கல்லூரி நிறைய விடயங்கள் இருக்கின்றன. இப்போ நூல் தேட்டத்துக்கு நான் தேடி இப்போ உங்களையும் கஷ்டப்படுத்தி பாரத்தை தூக்கி கொண்டு பாரிஸில் இருந்து லண்டனுக்கு வந்து அதே மாதிரி இலங்கைக்கு போன போதும் இலங்கையில் தருவார்கள், கொண்டு வந்து நாங்கள் சேர்ப்பித்து அந்த நூல் தேட்டத்தில் பதிகிறோம். ஆனால் உண்மையில் இந்த ஒரு சட்டம் இருக்குது இலங்கையில், பதிப்பு அச்சக வெளியீட்டு அச்சக சட்டம் உண்டு, பிரிண்டிங் ஆக்ட் அண்டு. அது 1800களில் அதை இன்னும் மாற்றாம வச்சுருக்கிறாங்க. அதாவது இலங்கையில் உலகத்தில் ஒரு நாட்டில் வெளியிடுற புத்தகங்கள் அனைத்தையும் 6 பிரதிகள் தேசிய நூலகத்துக்கு போக வேணும், எந்த மொழி என்றும் இல்லாமல். அது அது முந்தின பதிப்பகங்கள் எடுத்து பதிவு தபாலில் அனுப்புறது வழக்கம். இப்போ 50, 60, 70களில் 80 வரைக்கும் கூட நடந்தது. பிற்காலத்தில் அந்த தமிழில் வர்ற புத்தகங்களை அச்சகத்தினால் வர்றதுகளை பதிவு செய்யாமல் விட்டுறாங்க. அதால் ஆக்கள் அச்சகங்களும் அதை பற்றி அக்கறைப்படுற இல்லை. முந்தி அதை அடிச்சாட்டி சட்டபூர்வமாக அவையில் கோர்ட்டுக்கு கொண்டு போகக்கூடிய நிலைமை இருந்தது. என்றால் நீங்கள் வரி ஏய்ப்பு செய்கிறதால தான் புத்தகங்கள் எனக்கு அனுப்ப இல்லைன்னு சொல்லி இப்போ பதிப்பகத்துக்கு அனுப்புகிறதே இல்லை தமிழ் புத்தகங்கள். அப்போ இதால் என்ன நடக்குதுன்றா எங்களோட இனத்துக்கான பாதிப்பு என்னென்றால் எத்தனையோ புத்தகங்கள் இப்படி பதிப்பகங்கள்லேயே நின்று சில ஆக்கள் நண்பர்கள் வட்டம் என்று போயிட்டு ஆவணப்படுத்தப்படாமலேயே அழிஞ்சு போயிடுது. இன்றைக்கு எனக்கு அது நான் இவ்வளவு 18,000 புத்தகங்களை பார்த்து பதிவு செய்த அந்த அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். எத்தனையோ புத்தகங்களை நாங்கள் இழந்துட்டோம். அது இருக்கிறது தெரிஞ்சால் தானே நீங்கள் இழந்தது தெரியும். உங்களுக்கு இருக்கிறதே தெரியாட்டி எப்படி நீங்கள் இழக்கிறது? அப்படி ஏராளமான இது ஆவணங்களில் புத்தகங்களில் மட்டும்தான் இது இல்லை, எல்லாத்துலேயும் நாங்கள் இருக்கிறதே தெரியாத மாதிரி இருந்துட்டு போகிறோம். இப்போ இதை நீங்கள் அன்றைக்கு ப்ரெஸ்ஸுக்கு போய் எனக்கு காட்டி இது எனக்கு கிடைச்சிருக்காது, கிடைக்கிறது வாய்ப்பே இல்லை. அப்போ நூல் தேட்டத்தில் பதிவு பெறாது. அதிலும் நான் அந்த ப்ரெஸ்ஸுக்கு போகாமல் இருந்திருந்தால் இது வந்திருக்காது, கிடைச்சிருக்காது. இப்போ அந்த உதாரணத்துக்கு உண்மையாக இந்த அச்சகங்கள் ஒரு பொறுப்புணர்வோடு என்ன செய்யணும், தாங்கள் இப்படி ஒரு புத்தகம் வச்சா ரைட், இதை ஆவணப்படுத்துறதுக்கு நாங்கள் அரசாங்கத்துக்கு தான் கொடுக்க தேவையில்லை, ஆனால் கொடுக்குற இல்லை. அப்போ இவருக்காவது ஒன்றை கொடுக்கலாமே என்று சேர்த்து வச்சு தரக்கூடிய வாய்ப்புகள் அதை பற்றி சிந்திக்கிறேன். நானும் கேட்டிருக்கிறேன்.
இதனை சில பதிப்பகங்கள் இதனை ஏன் நாங்கள் காட்சிப்படுத்துகிறோம், இதை ஏன் நாங்கள் ஒளிபரப்புகிறோம் என்பதை உண்மையில் படைப்பாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிலர், அதாவது இங்கே நூலகவியலாளர் என் செல்வராஜ் அவர்களுக்கு ஒரு சிலர் நூல்களை அனுப்பி வைக்கின்றார்கள். அதை அவரும் கூறியிருக்கின்றார். அது மகிழ்ச்சிக்குரியது, பாராட்டுதலுக்குரியது. இங்கே பாருங்கள், பத்மானந்தன் அவர்கள், காரை கவி பத்மானந்தன் அவர்கள் இவரை தேடி திரிந்திருக்கிறார். ஆனால் நான் கூறியதுமே அவர் உடனடியாக அந்த நூலை அனுப்பி வைத்திருக்கின்றார். ஆகவே இதனுடைய தேவை, இதனுடைய முக்கியத்துவம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து நீங்களும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கினால் நான் நினைக்கின்றேன் ஓராண்டில் 2000 புத்தகங்களை கூட அவரால் தொகுக்க முடியும், எல்லோரும் அனுப்பி வைத்தால். இப்பொழுது மிக பாரமான ஒரு நூல் இது. என்னிடத்தில் ராமு மணிவண்ணன் அவர்கள் எழுதியது. இது இலங்கை பற்றிய விடயம். இந்த புத்தகத்தை என்னிடம் தருகின்ற பொழுது இதை நூலகவியலாளரிடம் சேர்ப்பிக்க வேண்டும் என்று நண்பர் சுதன்ராஜ் அவர்கள் என்னிடம் கேட்டிருந்தார். அவர் தந்து நீண்ட காலமாகிவிட்டது. புத்தகத்தினுடைய பாரம்தான் தூக்கி வருவதில் சிரமத்தை கொடுத்தது. 2014 முதல் பதிப்பு வந்திருக்கிறது. இது பிரான்ஸ்ல அச்சடிச்சது. உண்மையாக பாதுகாக்கப்பட வேண்டிய நூல் தான். ஸ்ரீலங்கா ஹைடிங் த எலிஃபண்ட், டாக்குமெண்டிங் ஜினோசைட், வோ கிரைம் அண்ட் கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி. ராமு மணிவண்ணன். சுதன்ராஜ் அவர்கள் பெரிய பெரிய ஒரு கனதியான நூல். பார்வைக்கு மட்டுமில்லை, உள்ளடக்கத்தில் பார்க்கவே தெரியுது. நன்றி சுதன்ராஜ். அடுத்ததாக நீங்கள் நிச்சயமாக இந்த நூலை தேடி இருப்பீர்கள். நானும் தேடினேன். இந்த வெளியீட்டு விழாவிலும் நான் பங்கு பெற்றினேன். ஆனால் என் கைகளில் இந்த நூல் கிடைக்கவில்லை. ஆனால் இப்பொழுது கிடைத்திருக்கிறது. நண்பர் குணா அவர்கள் வழங்கியிருந்தார். அதனை நூலகவியலாளரிடம் சேர்ப்பியுங்கள் என்று கூறி இந்த புத்தகத்தை பார்க்கே நீங்கள் அன்றைக்கு சொன்ன போது அது ஒரு ஐபிசியோட தொடர்பான ஒரு இது இருக்குது. நான் ஐபிசியில் 2002ஆம் ஆண்டு காலைக்கலசத்தில் 20 நிமிஷம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் 7 வருஷங்கள் நான் காலைக்கலச நிகழ்ச்சியில் இலக்கிய தகவல் ஒன்று பரிமாறி கொண்டிருந்தேன். நான் அதில் ஒரு நாள் நடந்தது புதுவர்களுடைய பூவரசம் வெளியும் புலினி குஞ்சு ஒரு வெளியீட்டு விழா நடந்தது. அதுக்கு நான் வந்திருந்தேன். அதுக்கு ஒரு உரையாற்றினேன். நான் அந்த உரையாற்றின பிறகு அண்டு ஞாயிற்றுக்கிழமை விடிய அதிகாலையில் அடுத்த நாள் இவையில் எழுப்பி எனக்கு அந்த நூலை பற்றி 20 நிமிஷம் நான் அந்த இதை செய்தேன். என்ற முன்கூட்டியே எனக்கு அந்த புத்தகம் வாசிக்க கிடைச்சது. அந்த கவிதை தொகுதி இல்லை சிவத்தம்பியின் முன்னுரையோடு இருந்தது. அது ஒரு மிக பெறுமதியான நூல். அந்த நாட்களில் விடுதலை புலிகள் இயக்கம் இருந்த காலகட்டம். அப்போ அந்த புத்தகத்தை பற்றி நான் சிலாகிச்சு ஒரு 20 நிமிஷம் வழி பேசினேன் நான் அந்த உரையில். நான் இப்போ சொன்னேன் 2002லேருந்து 2009 வரைக்கும் நாங்கள் ஐபிசி செய்த நாங்கள் 7 ஆண்டுகள். எனக்கு வந்த தொலைபேசி அழைப்புகள் மின்னஞ்சல் அழைப்பு வழி இது கிட்டத்தட்ட வேறு ஒரு இதுக்கும் வர இல்லை. அவ்வளவு உணர்வு பூர்வமாக எனக்கு தெரியாதாக்கள் எல்லாம் டெலிஃபோன் எடுத்து ஐபிசியில் தான் அடிக்கிறது, என்ன நம்பர் எடுக்கிறது, வெயிட்டிங். அந்த 7 வருஷத்தில் எனக்கு அந்த புத்தகத்தின் இந்த அறிமுக உரை அது இப்போ 70 பவள விழா சிறப்பு மலர் இந்த வருஷம் வந்திருக்குது. எனக்கு உண்மையாக இதை பார்க்க அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்து. உண்மை இல்லை. இவர் எங்களுடைய நான் எப்பொழுதும் அவரை விழிக்கின்ற பொழுது தாயக கவி என்று மட்டும்தான் விழிப்பேன். அது அவர்களுடைய செவிகளுக்கும் சென்றடைந்தது. அவரை நேரடியாக சந்திக்கின்ற பொழுது கூட அவர் மிக அன்பொழுக என்னோடு உரையாற்றி இருந்தார், பேசி இருந்தார். அந்த வேளைகளில் அவர் இந்த ஊடகத்தினுடைய முக்கியத்துவம், அதனுடைய பணிகள் பற்றியெல்லாம் நிறையவே பேசியிருந்தார். அவர் இந்த போர் சூழலுக்குள்ளும் ஐபிசி தமிழை செவிமடுத்து வந்திருக்கின்றார் என்பது பதிவு செய்யப்பட வேண்டிய விடயம். என்னுடைய கேட்டார், நேரடியாக கேட்டார். அந்த ஒலிபரப்பு நடைபெறுகின்ற பொழுது உங்களுடைய
அந்த நிகழ்ச்சி நாங்கள் சிற்றலை வழியாக அந்த நேரத்தில் தாயக மண்ணுக்கும் நாங்கள் புதன்கிழமையோ வியாழக்கிழமைகளில் அங்கே நாங்கள் ஒலிபரப்பு செய்வோம். ஆகவே அந்த சிற்றலை வழியாக 1 மணி நேர நிகழ்ச்சி, அந்த 1 மணி நேரமும் முக்கியமான விடயங்கள் மாத்திரமே இருக்கும். செய்திகளும் இது போன்ற முக்கியமான விடயங்கள் மாத்திரமே அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கும். அப்படியான விடயங்களை எல்லாம் அவர்களும் செவிமடுத்தார்கள். தாயக கவிக்கு மேலாக நமது தேசிய தலைவர் அவர்களும் ஐபிசி தமிழை செவிமடுத்து வந்தார் என்பது வரலாறு. பழைய நினைவுகளை நினைவு கூறுற ஒரு நூல் இது. உண்மை. நிறைய புத்தகங்களை கொண்டு வந்து நிறைய புத்தகங்கள் இன்னும் இது ஏன் இவ்வாறு நிகழ்த்த வேண்டும் என்று நான் விரும்பினேன் என்றால், நானே சிரமப்படுகின்றேன். ஒருவர் புத்தகம் வெளியிடுகின்ற பொழுது அவரிடம் பேசுகின்ற வேளைகளில் சிலர் தயங்குவார்கள். நான் விட்டு விடுவேன், தயங்குவார்கள். இனி நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவர்களுக்கு இதன் ஆழம் புரியும் என்று நான் நினைக்கிறேன். அப்படித்தான். ஏண்டா எனக்கும் இந்த உணர்வுகள், எனக்கு இந்த அனுபவங்கள் இருக்குது. ஒரு பெண் எழுத்தாளர் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் நடந்த போது, எனக்கு அவற்ற விவரத்தை கூற விரும்ப இல்லை, அவர் இறந்து விட்டார். அந்த யாழ்ப்பாணத்தில் ஒரு விழா ஒன்றில் தன்னுடைய நூலை கொண்டு வந்து தந்து போட்டு இதை பதிவு செய்யுங்கள் என்றால் தாங்க வந்துட்டு உண்மையாக எனக்கு ஒரு புத்தகத்தை தேடி எடுக்கிறது, நான் லண்டனில் இருந்து இந்த நூல் திட்டத்தை செய்கிறதுல இருக்கிற சிரமத்தில் அதுவும் உண்டு. என்றால் எங்களுக்கு அந்த புத்தகங்கள் கிடைக்கிறது இல்லை. இப்போ நிலைமை வேறு. ஆனால் அன்ற நாட்களில், ஆரம்ப நாட்களில் புத்தகம் கிடையாது. அப்போ நான் அவற்றை அந்த புத்தகத்தை எடுத்து ஆர்வத்தோடு எடுத்து வைக்க, அவர் அந்த போயிட்டு பிறகு திரும்பி வந்து சொன்னார், இதை கட்டாயம் நீங்கள் லண்டனுக்கு கொண்டு போவீங்கள் தானே என்றார். ஏன் இல்லை, நீங்கள் சில வேளை தங்கி இருக்கிற ஹோட்டல் அறையில் விட்டுட்டு போயிடுவீங்கள், பாரமண்டுட்டு விட்டுட்டு போகக்கூடும், அதுக்கு தான் சொன்னேன் நான். அப்படி கொண்டு போகாட்டி என்னட்ட தாங்கும். எனக்கு உண்மையாக அதிர்ச்சியாக இருந்து அவள் சொல்கிறா, இவ்வளவு தூரம் அவள் நொந்து நூடுல்ஸாக இருந்திருக்கிறா புத்தகங்கள். அவளுக்கு அந்த புத்தகத்தை நான் கொண்டு போனேன் என்ற அந்த நாளையில் அவைகளுக்கு தெரியாது நான் இப்படி நூல் தட்டம் இப்படி ஒன்று பதிவு செய்கிறது அது இதெண்டா அந்த அந்த வேண்டா வெறுப்பு ஒரு இதோடு தான். இன்றைக்கும் சில எழுத்தாளர், பெரும்பான்மையான எழுத்தாளர்கள், நான் சில என்று சொல்ல மாட்டேன், பெரும்பான்மை எழுத்தாளர் அந்த மனநிலையில் தான் இருக்கணும். எனக்கு பிரபலமான எழுத்தாளர் சொன்னேன், நீங்கள் எங்களுடைய புத்தகங்களை காசு கொடுத்து வாங்கி பதிவு செய்யுங்கோ, அதுதான் நீங்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய உதவி. நான் சொன்னேன், அது உதவி இல்லை. நான் உங்களுக்காக இந்த 18 தொகுதியும் என்னுடைய சொந்த முதலீட்டை வச்சு தான் நான் செய்கிறேன். அது கன பேருக்கு தெரியாது. சொந்த முதலீட்டை வச்சு தான் நான் செய்து கொண்டிருக்கேன். ஏன்னா இதால் லாபம் பெறக்கூடியது இல்லை. இதை விற்று வியாபாரம் செய்கிற இது ஆவணப்படுத்துறது. அப்போ இதுக்கு யாராவது உதவி செய்து நிதி உதவி செய்தால் எவ்வளோ கூட நான் செய்திருப்பேன். ஆனால் இப்போ இந்த 17வது தொகுதிக்கு மட்டும் இங்கே லண்டனில் இருந்து ஒரு ஒரு இளம் அவர் இந்த ஊபர் ஓடுறவர், அவர் காசு சேர்த்து எனக்கு தன் பேரை ஒரு இடம் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்கிறார். அதால் நான் சொல்ல கொஞ்சம் தயங்குறேன். லண்டன் உங்களுக்கு கிட்டத்தான் இருக்கிறார். எவ்வளவோ பேர் இருக்கின்றார்கள். 500 பவுண்ட் எனக்கு சொன்ன மாதிரியா. இப்போ என்ன இது நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கிறேன் எங்களோட நாட்டுக்கு ஏதாவது செய்கிறதுக்கு. இது உங்களை இதை பார்த்தோன்னே என்று அவற்றை இந்த IATR தமிழராட்சி மாநாட்டு அந்த நூல் வெளியீட்டுக்கு வந்திருந்தவர் பக்கத்தில் இருந்தபடியே என்ன நடக்குது, நான் என்ன பார்க்கணும்னுட்டு வந்தேன். இந்த செயல்பாடுகள் நீங்கள் அந்த தலைமை தான் நீங்கள் அந்த அந்த நிகழ்ச்சியில் தான் என்ன அறிமுகமாகினேன். அடுத்த நான் இப்போ என்ன செய்யலாம்னு கேட்க, நான் சொன்ன இப்போ 17வது தொகுதி அடித்து கொண்டு இருக்கிறேன்னா உடனே இந்த வரலாற்றில் இந்த 18 இப்போ 18வது நடக்குது, 17ல் ஒரே ஒரு தனிமை தான் எனக்கு ஒரு அவர் இலக்கியத்துறையை சார்ந்தவரும் இல்லை, அவர் ஒன்றும் இல்லை. அவர் சாதாரண ஒரு உணர்வுள்ள ஒரு ஆள், ஆயக உணர்வுள்ள ஒரு ஆள். இப்படி எனக்கு உதவி செய்யக்கூடிய ஆக்களை தேடிக்கொண்டிருக்கேன். இப்போ 22 வருஷமாச்சு. 22 வருஷமாக நூல் திட்டத்தில் தேடிக்க கிடைக்கல. ஆனால் இன்றைக்கும் சில ஆக்கள் நான் போய்க்க பல்கலைக்கழக பின்புலம் உள்ள ஆக்கள் வந்து கேட்பினா, இதுக்கு கிராண்ட் எங்கேருந்து எடுக்கிற நீங்கள், எங்களுக்கு சொல்லுங்கோ, நாங்களும் கிராண்ட் எடுக்கணும். இதுக்கெல்லாம் கிராண்ட் என்ன நம்ப முடியாத கதைகள். இப்போ என்னுடைய கதைகள் உங்களுக்கு தெரியும், நான் படுற கஷ்டங்கள் எல்லாம். அதை உணர்ந்து நான் எதிர்பார்க்குறேன் எதிர்காலத்தில் நீங்கள்
எனக்கு பயணம் செய்கிறதுலாம் இப்போ கஷ்டமாக போயிட்டுது. முந்தி அடிக்கடி எல்லா நாடுகளுக்கும் போய் திரிகிறேன் நான். ஆனால் இப்போ எனக்கு இப்போ உங்களை மாதிரி ஆக்கள்லாம் எனக்கு அந்த புத்தகங்களை என்னட்ட கொண்டு வந்து சேர்க்க வேணும். அதுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி. செய்கிறது இது இன்டர்நெட்டில் நீங்கள் எவ்வளோ காலமாக செய்கிறீங்கள், தபாலில் அனுப்புகிறீங்கள். அதே மாதிரி எழுத்தாளர்களும் உங்களோட புத்தகங்களை வெளிநாடுகளில் இருக்கிற ஒரு பிரதியை எனக்கு தபால் மூலம் அனுப்பிவிட்டால் மிக உதவியாக இருக்கும். நான் இந்த நம்பர் என்ன இதெல்லாம் தேட தேவையில்லை. இணையதள வசதி உள்ளவர்கள் இணையதளத்துக்கு போய் நூல்தேட்டம்.com அடிச்சிங்கண்டா எனக்கு ஒரு வெப்சைட்டே இருக்கிறது, இணையதளம் உண்டு. அதில் உள்ளுக்கே இருக்குது என்னுடைய அட்ரஸ், தபால் முகவரி எல்லாம் இருக்குது. தயவு செய்து உங்களோட நூல்களை எனக்கு தரங்க வேண்டுகோளை விடுறதுக்கு இதை நான் ஒரு தளமாக நான் பயன்படுத்தி கொள்கிறேன். நல்லது. மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்தித்தது, உங்களோடு இந்த நூல்கள் பற்றி உரையாடியது. இந்த நூல்களை எல்லாம் ஒப்படைக்கின்ற பொழுது நீங்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற பல்வேறு விடயங்களையும் எடுத்து கூறியிருக்கின்றீர்கள். படைப்பாளர்கள், முக்கியமாக இலக்கியர்கள், கவிஞர் காசியானந்தன் அவர்கள் விடுதலை என்ற ஒரு நூல் எழுதியிருக்கின்றார். தன் வரலாறு என்றுதான் அவர் எழுதியிருக்கின்றார். ஆனால் அவருடைய வரலாற்றில் இலங்கையினுடைய அரசியல் வரலாறு அதற்குள் இருக்கின்றது, அப்படியே இருக்கின்றது. நான் ஒரு 100-110 பக்கங்கள் வரை தான் படித்திருக்கின்றேன். இன்னும் சில பக்கங்கள் படிக்க வேண்டும். அதில் இருந்து வந்த சொற்தான் இது இலக்கியர். ஆகவே இலக்கியர்களாக பணியாற்றுகின்றவர்கள், தயவு செய்து நீங்கள் உங்களுடைய நூல், அதனை நூலகவியலாளர் என் செல்வராஜா உலக அரங்குக்கு எடுத்துச் செல்கின்றார். உலகின் பல்வேறு இடங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய நூல் பற்றிய தகவல்களை கொண்டு சென்று சேர்த்து விடுகின்றார். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுடைய நூல்களை நீங்கள் நூலகங்களுக்கு அனுப்பி வைப்பீர்கள், பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பி வைப்பீர்கள். அவ்வாறு நூலகவியலாளர் என் செல்வராஜா அவர்களுக்கும் ஒரு நூலை நீங்கள் அனுப்பி வைத்தால் அது உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக அமையும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்து சொல்லுங்கள். ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ நீங்கள் பல்கலைக்கழகம் பண்ணிக்க இந்த நூல்தேட்டம் பிரதிகள் இலங்கையில் முழு பல்கலைக்கழகத்துக்கும் பிரதான நூலகங்களும் கொள்வனவு செய்து பாவிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற தமிழியல் துறை பல்கலைக்கழகங்களோட தமிழியல் துறையிலையும் இந்த நூல் தேட்டத்தை எடுத்து வச்சிருக்கிறதாக நான் அறிஞ்சேன். என்றால் சிகாகோ பல்கலைக்கழகத்தில் இருந்து அந்த பேராசிரியர் ஒருவர் சாஷா எப்லிங் அண்டு அவர் தான் என்னுடைய ஒரு புத்தகத்துக்கு முகவுரையும் தந்திருக்கிறார். அவர் சிகாகோ பல்கலைக்கழகத்தில் இந்த நூல் தேட்டங்களை வச்சுத்தான் அவர் தனக்கு கீழே தன்னுடன் வேலை செய்கிற எம்ஃபில் படிக்கிற ஈழத்து இலக்கியங்கள் பற்றியும் படிக்கிற தமிழர் அல்லாத மாணவர்களுக்கு அந்த நூல்களின் வாயிலாகத்தான் நூல்களை தேடும் வழிமுறையை அவர்கள் கைக்கொள்கிறார்கள். இதெல்லாம் இந்த நூல் தட்டத்தின் வழியாக ஆவணப்படுத்தி இலங்கைக்கு மட்டும் சுழன்று கொண்டிருக்கிற ஒரு ஆவண தொகுப்பு அல்ல. உலகம் முழுக்க உங்களோட நூல்களை பற்றி ஆய்வாளர்கள் மத்தியில் சாதாரண மக்களுக்கு நூல் தேட்டம் காசு கொடுத்து வாங்கி வச்சு படிப்பிடம் என்று நான் எதிர்பார்க்கல. ஆனால் குறிப்பாக பல்கலைக்கழகங்கள் எதிர்காலத்தில் உங்களோட நூல்களை தேடி பார்க்க வேண்டுமென்றால் இந்த நூல் தேட்டம் ஒன்று தான் இருக்கும் என்பதை புரிஞ்சு கொள்ளணும் என்றதை நான் இங்கே சொல்லி வைக்கிறேன். நன்றி. மிக்க நன்றி. உங்களுடைய நேரம், இவ்வளவு நேரம், அது உங்களுடைய துறையாக இருந்தாலும் கூட இவ்வளவு நேரமும் எங்களோடு நீங்கள் செலவழித்தவைக்காக மிக்க நன்றி. மீண்டும் மீண்டும் சந்திப்போம். உங்களுடைய பணி மென்மேலும் தொடர வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. எனக்கு தெரியுது நீங்கள் கடுமையாக யோசிச்சோண்டு வரீர்கள். இவ்வளவு சாமானையும் இப்படி ஒரு அடியாக கடைக்குள்ள கொண்டு போகிறது தானே யோசிக்கிறீர்கள். டோன்ட் வரி தனலட்சுமி இவ்வளவு பொருட்களையும் வச்சிருக்கிறோம்னு சொன்னால் சும்மா இல்லை. அதை கம்மியோனும் கணக்கை வச்சிருக்கிறோம். லிபரேஷன் நீங்கள் எத்தனை நேரம் செய்தாலும் அவை லிபரேஷன் செய்து கொண்டே இருப்பினோம். அதால் பொருட்களை ஏற்றுவதை பற்றி நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை.
எல்லா பொருட்களையும் நீங்கள் செலக்ட் பண்ணுறீர்கள், கொமாண்டை கொடுக்குறீர்கள், அப்படி சொல்லி போட்டு நீங்கள் வீட்டை போகிறதுக்கு இடையில அங்கே எல்லாம் வந்துடும். எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்.